Hello friends, welcome to Shakti's Recipes. இன்னைக்கு நம்ம கோதுமை ரவா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் வறுத்த கோதுமை ரவா ஒரு கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வறுக்காத ரவா இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் வச்சு அதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து இதை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக குக் பண்ணிவிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1/2 கப்பு பீன்ஸு, 1/2 கப்பு கேரட்டு, நறுக்குன 4 பச்சை மிளகா, ஒரு 1/2 கப்பு பச்சை பட்டாணி இதையும் சேர்த்து நல்லா ஈவனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி இதில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. ஸோ இது ஹாஃப் பாயிலாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். அதனால் நான் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதை கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ பபுள்ஸ் வந்துருச்சு. இந்த டைமில் நம்மளோட ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு இதில் 1 கப்பு ரவையை இந்த மாதிரி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் கரண்டி வச்சு நல்லா ஈவனாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது நார்மலாக நம்மளோட சூஜி ரவா மாதிரி ஈஸியாக கட்டி சேராது. அதனால் ரொம்ப ஈஸியாகவே கிளறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பட்டர் ஸ்லைஸை இதில் ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி பட்டர் சேர்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் போட்டுக்கலாம். இப்போ லிட்டை போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் இதை குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது நல்லாவே ஈவனாக மிக்ஸ் ஆகி நல்லாவே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. ஸோ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையும் மல்லித்தலையும் ரெண்டையும் இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. இந்த கிச்சடிக்கு நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.